அப்பாவோட அவதார் காரை நான் தான் க்ளீன் பண்ணுவேன், அப்பாவுக்கு வேலை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்ஸ்கா பாப்பா என்னோட அவதார் காரை பாருங்களேன் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரெயின்ஸ்கா பாப்பா ரெகுலரா வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்காக சின்ன குடத்தை தூக்கிட்டு வராங்க பாருங்களேன். சின்ன குடத்துல தண்ணியை சிந்தாம தண்ணி பிடிச்சிக்கிட்டு வாழை மரத்துக்கு வந்துட்டாங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் வாழை மரத்துக்கு ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம். வாழை மரத்துக்கு எல்லாத்துக்கும் ஊற்றிட்டாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட லாங் ட்ரிப் போவோம். லாங் ட்ரிப் போயிட்டு வந்த உடனே காரை வாஷ் பண்ணுவேன். காரை வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ரெயின்ஸ்கா பாப்பா என்கிட்டயும் கொடுங்க நானும் க்ளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் என்கிட்ட இருந்து அந்த துணியை பிடிங்கி தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. துணியை தேய்ச்சது இல்லாம பைப்பை பிடிச்சி இங்க பாருங்க ஃப்ரண்ட்ல கண்ணாடியில எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வச்சு பீச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ரெயின்ஸ்கா பாப்பா நம்ம காரை இன்னைக்கு க்ளீன் பண்ணதுக்காக ரெயின்ஸ்கா ஃபியூச்சர்ல கார் வாங்கும் போது நம்ம ரெயின்ஸ்கா பாப்பாவோட காரை க்ளீன் பண்ணணும், அதுதான் டீல். ஓகே, ரெயின்ஸ்கா பாப்பா சீக்கிரமாவே என்னை விட வேற லெவல்ல ஒரு கார் வாங்கிட்டு வந்து என் வீட்டு மாதிரி நிறுத்துவாங்க. கண்டிப்பா நடக்கும். ஓகே காய்ஸ், பை.